கேட்டியா? கேட்டேன் கேட்டேன். காசு இருக்கணும். சரிண்ணே. இருந்தாதான் எல்லாம் வெளியே துரத்தி விடு, வெளியே துரத்தி விடு. சும்மாலாம் அங்க பாரு அண்ணே, சும்மாலாம் வேலை பண்ணிட்டு எனக்கு டென்ஷன் ஆகுது. கண்ணு முன்னாடி நிக்க கூடாது, கண்ணு முன்னாடி நிக்க கூடாது. டக்குன்னு அனுப்பிவிடு. அம்மா எதுவும் நினைச்சுக்காதீங்க. அம்மா சாரிம்மா, எது நினைச்சு அவருக்கா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா, மன்னிச்சிருங்கம்மா. இல்லம்மா சில பேர் திருட்டு போயிடுறாங்க, இதுதான் சொல்ல வரேன். செடி கூட யாரா திருடு போவாங்களா? அம்மா பார்த்தா பந்தொன்னு தெரியாதா? அம்மா பார்த்தா திருடு மாதிரி இருக்கா, திருடி மாதிரி இருக்கா? அவங்கள பார்த்தா முக லட்சணமா இருக்கு. அவங்க வந்து என்ன அன்பு கொடுத்து அவன் வெளியே போனாங்கன்னா நாலு கண்ணு தென்னங்கண்ணு ஒண்ணு, தென்னங்கண்ணு ஒண்ணு, அது மல்லிகைப்பூ ஒண்ணு, இது மல்லிகைப்பூலாம் எதுக்குடா உங்களுக்கு? வீட்டுல ஒன்றே வைப்பாங்க. வீட்டுல மல்லிகைப்பூலாம் எதுக்குங்க உங்களுக்கு? அது நீங்க கேட்க கூடாது. எனக்கு என்ன வேணுமோ நான் தான் வாங்க முடியும். நீ சொல்றதெல்லாம் நான் வாங்க முடியாது. நீ என்ன வச்சுக்க அதை நான் எடுத்து போக முடியாது. நீ வயசுக்குலாம் மல்லிகைப்பூ தேவையாடா? இல்லண்ணே, அவங்க வீட்டுல வைக்கிறதுக்காக வீட்டுல பொண்ணுங்களா இருக்காங்க. அதானே இவங்க வயசு பொண்ணு மல்லிகைப்பூ வச்சா பரவாயில்ல. இவங்க மல்லிகை அவங்க பொண்ணு என்ன மல்லிகை பொண்ணு சாமி வைக்க மாட்டாங்களா? நாங்க தான் வச்சுக்கணுமா? இல்ல ஓவரா பேசுறேன். முட்டன் வச்சுக்குவாங்களா? இது தென்னங்கண்ணு தென்னை. ஆமாண்ணே. ஒரு ஆலமரம். ஆமாண்ணே. ஒரு ஆலமரம். யாரு இப்ப ஆலமரம்ன்றா? உங்களை சொல்லுங்க. நாங்க துளசி ஆலமரம் சொல்லுவோம். அங்க ஆலமரம் இருக்கு. அத மாதிரி யாரை பார்த்து ஆலமரம்ன்ற? இப்போ நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா, நம்ம மதுரவாயில் ஆலப்பாக்கம் மெயின் ரோட்ல உள்ள தினகர நர்சரின்ற ஷாப்ல தான் இருக்கும். இங்க வந்து மரக்கன்கள் நிறைய இருக்கு. நம்ம நாட்டுக்கு மிக முக்கியமான ஒரு விவசாயம் சார்ந்த தாவரங்களை, மரக்கன்களை வந்து இவங்க வித்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இங்க வந்து மாலப்பாக்கம், மதுரவாயில், வலசரவாக்கம் சரௌண்டிங்ல வந்து மரக்கன்களை வாங்கி நடணும் ஒரு நல்ல ஒரு ஷாப்பை நீங்க தேடிட்டீங்கன்னா கண்டிப்பா தினகர நர்சரி இந்த ஷாப்பை விசிட் பண்ணுங்க. நீ வந்து சப்போட்டா மரத்துல இருந்து செம்பருத்தி, இப்படி நிறைய மரங்கள், மரக்கன்கள், செடி கொடி இப்படி எல்லாமே இருக்கு. ஸோ நீங்க யாராவது வந்து இந்த மரக்கன்கள் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த கீழே உள்ள இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. டைரக்டா விசிட் பண்ணாலும் மதுரவாயில் ஆலப்பாக்கம் மெயின் ரோட்லேயே இருக்கு. டிஸ்பிளே வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. ஃபார் த டீட்டெயில் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருங்க, செக் பண்ணிங்க. இங்க வர்ற கஸ்டமர் வந்து சின்னதாக ஒரு ப்ராங்க் ஒன்று பண்ண போறோம். ஸோ அது எப்படி வருதுங்கிறத வீடியோக்குள்ள பார்க்கலாம். வாங்கம்மா. பாருங்க, இங்கிட்ட பூச்செடி எல்லாம் இருக்கு. மல்லிகைப்பூ இருக்கு, மருதாணி செடி, உங்களுக்கு பிடிச்சதா வாங்கி. வேற சப்போட்டா, மாதுளை எல்லாமே இருக்கு. அந்த மாதிரி எதுனாலும் வாங்கலாம், வாங்கிக்கிறேன். தென்னங்கன்றுலாம் இருக்கு. கொஞ்சம் நவரும். பாருங்க பாருங்க. தண்ணி ஊத்தியா? அண்ணா தண்ணி ஊத்திட்டேன். எல்லாத்துலயும் தண்ணி ஊத்தினியா? ஊத்திட்டேன். ஊத்திட்டேன், காலையில ஊத்திட்டேன். கஸ்டமர் சொன்னாங்களா? இல்ல கஸ்டமர். கஸ்டமரா? பக்கத்துல இருந்து கஸ்டமரை ஒழுங்கா கவனி. பக்கம் கூடவே இருந்து பாத்துக்க. சரி. பக்கத்துல நான் போயிட்டு வரேன். சரி. ஓனர்ண்ணா. சரி. முடிஞ்சா அண்ணா இந்தா எடுத்து. இன்னும் போகலையா? எடுத்துட்டு இருக்காண்ணா. இப்பதானே வந்தாங்க. எவ்வளவு நேரம்? இல்ல இப்பதான் வந்தாங்க. வந்து 2 நிமிஷம் தான் ஆகுது. சட்டுன்னு எடுக்க சொல்லுப்பா. அடுத்த கஸ்டமர் வரானா? இவங்களே உள்ள பக்கத்துல பார்த்து கவனிச்சுட்டு இருக்கா அவங்கள. சரிண்ணே. நேத்து அந்த ராஜேஷ் கல்யாணம் பண்ணவர்கள அங்க பக்கத்துல யாரோ ஒருத்தவங்க கடை போட்டுருந்தாங்களா, நம்மள மாதிரி தான். மொத்தம் வாங்குற மாதிரி வந்து 10 மரக்கண்ணை திருடிட்டு போயிருக்காங்க. அதுக்கு தான் சொல்றேன், பார்த்து உஷாரா பாத்துக்கோ.
உஷாரா பாரு உஷாரிக்கா உஷாரு எம்பே உஷாரா யாருண்ணே பாடுறா பாத்துக்கிறேண்ணே பாடுறா நான் கூடானே இருக்கேன் அவர்தான் அவரு இல்லம்மா அவர் எப்பவுமே அவர் கொஞ்சம் டென்ஷன் பார்ட்டி அவர் அப்படிதாம்மா 150 ரூபாம்மா. இது யாரு எங்க வச்சுரா இல்ல அவங்க கேட்டாங்கண்ணே தென்னை மரம் வாங்குவாங்களா வாங்குவாங்கண்ணே. காசு இருக்காமா இல்ல இருக்காங்க சொல்லிட்டேன் 150 ரூபான்னு சொல்லிட்டேன். காசு இருக்காமா இல்ல வாங்குவாங்க இருக்காங்கண்ணே. கேட்டியா கேட்டேன் காசு இருக்கணும் சரிண்ணே. இருந்தாதான் எல்லாம் வெளியே துரத்தி விடு அம்மா எது நினைச்சுக்காதீங்க அம்மா எதுவும் நினைச்சுக்காதீங்க அம்மா. இல்லம்மா நீ எது வேற எதுனா பாருங்க அம்மா. அம்மா எனக்கு போதும் அம்மா இருக்கு சும்மாலாம் அங்க பாரு அண்ணே சும்மாலாம் வேலை பண்ணிட்டு எனக்கு டென்ஷன் ஆகுது. கண்ணு முன்னாடி நிக்க கூடாது டக்குன்னு அனுப்பிவிடு. அம்மா எதுவும் நினைச்சுக்காதீங்க அம்மா. சாரிம்மா எது நினைச்சு அவருக்கா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. மன்னிச்சிருங்கம்மா. எது நினைச்சு எனக்கு இன்னும் 2 செடி வேணா ரேட் மட்டும் பார்த்து பேசு. நான் பண்ணிடுறேம்மா. குறைச்சி போட்டுக்கிறேன். கரெக்டா இருக்கு பாத்துக்கா. சரிண்ணே ஒரு நிமிஷம் வந்து எண்ணுவேன். சரிண்ணே உஷாரா இரு. எப்படி தெரியுது கஸ்டமர் இருக்கு ஓனருக்கு என்னம்மா செடியெல்லாம் வந்து என்றாரு நான் அப்படியே எடுத்துன்னு போறேன். என்னப்பா என்ன பத்தா தெரியுதா நானா பையன் எல்லாம் எடுத்துன்னு வந்திருக்கேன். இல்லம்மா அது ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா. அவர் எடுத்துன்னு போயிட்ட மாதிரி சத்தம் போடுறாரு. அது ஒண்ணும் பிரச்சனை என்னடா திருடி வச்சுட்டாங்களா? இதுனா இல்ல சொன்ன என்ன பிரச்சனைடா? திருடலனே அது இல்ல திருடலையா? இல்லனே எடுத்து வச்சிருக்காங்க. எடுத்து வச்சிருக்காங்களா? திருடலையா? இல்லனே பாறா பணம் போட்டு வாங்கி வச்சிருக்கேன்டா. பாத்துக்கிறேனே தூக்கி பைக்குள்ள போட்டு போயிடுவாங்கடா. உங்களுக்கு தெரியாதா சின்ன பையடா நீலாம்? சத்தம் போடுற அம்மா நீங்க என்ன நினைச்சீங்க அண்ணே? என்னடா சொல்றாங்க? ஒண்ணு இல்லண்ணே நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன். ஆட்டைய போட்டு போயிடுவாங்கடா. பாறா என்னடா நீ? இங்க வா தம்பி என்னப்பா சும்மா கத்த வச்சு சத்தம் போட்டுட்டு இருக்க. ஒரு ஜென்ரா கவுண்ட் பண்றாரு செடியெல்லாம் வந்து. அம்மா அவர் அப்படிதான் நினைக்கிறேன். எதுவும் நினைக்காதீங்க அம்மா. என்னது நினைக்காதீங்க தம்பி என்ன கவுண்ட் பண்ற? நான் செடி வாங்க தானே வந்திருக்கேன். என்னது என்ன உன்னை செடி விற்க சொன்னாங்க என்ன பண்ணிட்டு இருக்க? போயிட்டாங்க அங்க போயிட்டு அந்த தொட்டியில அடிக்க வை போ. எதுக்குதான் வந்துருந்தது போ. ரொம்ப எகிற என்னம்மா என்ன எங்களை திருட மாதிரி இருக்கா? என்ன பார்த்தா அப்படி இல்லம்மா. அப்படி இல்லம்மா. சில பேர் உங்களை மாதிரி ஆளுங்களாம் வந்து சில பேர் எங்களை மாதிரியா இல்லம்மா சில பேர் திருட்டு போயிடுறாங்க. இதுதான் சொல்ல வரேன். திருட்டு போயிடுறாங்க. செடி கூட யாரும் திருடு போவாங்களா? சரி பாரு. நீ சும்மா எனக்கு வேணாம் நான் கிளம்புறேன். சரி பாரு ஆனா அப்ப பாருங்க எனக்கு ஒண்ணும் தேவையில்ல. சரி பாருங்க அம்மா. இவ்வளவு கவுண்ட் பண்ற செடியெல்லாம் எனக்கு அப்புறம் எதுவுமே நான் என்ன பண்ண மாமா இருமா அம்மா. என்ன அம்மா சரி அது பாருங்க. எனக்கு ஒண்ணு வேணாம். எனக்கு ஒண்ணு வேணாம். அம்மா கவுண்டா. அம்மா 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 பார்த்தா பந்தொன்னு தெரியாதா? அம்மா பார்த்தா திருட மாதிரி இருக்கா திருடி மாதிரி இருக்கா? அவங்கள பார்த்தா முக லட்சணமா இருக்கு. அவங்க வந்து என்ன கொடுத்து அவங்க வெளியே போனாங்கன்னா அவங்க மட்டும் செடி வாங்காம போயிட்டாங்கன்னு வச்சுக்க இன்னையோட அவங்க கழுத்தை பூச்சி திரும்பி போடுறாங்க. அவங்க செடி வாங்காம வெளியே போக கூடாது. எதுவும் நினைச்சுக்காதீங்க வாங்க நீங்க வாங்க. நீ தன்மையா பேசுற. உங்க ஓனர் என்னமோ அப்படி குதிக்கிறாரு. எங்களை பார்த்து திடீர்னு போற மாதிரி சொல்றாரு. இதெல்லாம் ஓவரா இல்ல உங்களுக்கு? ஏன் நினைச்சுக்காதீங்க பாருங்கம்மா 4 கண்ணு இருக்குமா? அம்மா வாங்கிக்கோங்கம்மா 4 கண்ணு வாங்கிக்கோங்கம்மா. இது வரைக்கும் என்ன விலையை சொல்லு. எனக்கு ஓகேனா நான் வாங்குறேன் இல்லைன்னா எனக்கு வேண்டாம். விலை சொல்லு. அது கூட கேட்டு சொல்லு அவரை போய். அது கூட என்னடா ரேட்டு மட்டும் சொல்லுங்க. வாங்கிட்டாங்களா? 4 கண்ணு 2 கண்ணு எடுக்கிறாங்களா? ஒரு வழியா வாங்கிட்டாங்களா? வாங்கிட்டாங்கண்ணே. காசு இருக்காமா? காசு இருக்குண்ணே. காசு இருக்காமா? காசு இருக்காமா? கேட்டியா? சொல்லுங்க எவ்வளவு என்னம்மா? 4 கண்ணு. 4 கண்ணு. தென்னங்கண்ணு ஒண்ணு. தென்னங்கண்ணு ஒண்ணு. அது மல்லிகைப்பூ ஒண்ணு. இது கத்திரிநாத்து ஒண்ணு. மல்லிகைப்பூலாம் எதுக்குடா உங்களுக்கு? வீட்டுல ஒன்றே வைப்பாங்க. வீட்டுல மல்லிகைப்பூலாம் எதுக்குங்க உங்களுக்கு? அது நீங்க கேட்க கூடாது.
எனக்கு என்ன வேணுமோ நான் தான் வாங்க முடியும். நீ சொல்றதெல்லாம் நான் வாங்க முடியாது. நீ என்ன வச்சுக்க அதை நான் எடுத்துட்டு போக முடியாது. எனக்கு தேவையா தான் நான் வாங்க முடியும். இஷ்டமா இருந்தா குடு, இல்ல நீயே வச்சுக்கோ. பொருள் உங்ககிட்ட என்கிட்ட என் காசு போதுமே. போப்பா, உனக்காக வந்தா நான் மல்லிகைப்பூ குடுக்க கூடாதுடா, புரியாதுடா. டேய் மல்லிகைப்பூடா, இவங்க வயசுக்குலாம் மல்லிகைப்பூ தேவையாடா? இல்லண்ணே அவங்க வீட்டுல வைக்கிறதுக்கு, அவங்க வீட்டுல பொண்ணுங்களா இருக்காங்க அதானே. இவங்க வயசு பொண்ணு மல்லிகைப்பூ வச்சா பரவாயில்ல, இவங்க தான் மல்லிகை. அவங்க பொண்ணு என்ன மல்லிகை பொண்ணு சாமி வைக்க மாட்டாங்களா? நாங்க தான் வச்சுக்கணுமா? இல்ல ஓவரா பேசுறேன். ரிட்டன் வச்சுக்குவாங்க. குடுத்தா குடு, இல்ல நீ ஏமா மல்லிகை தான கேட்ட ஃபர்ஸ்ட் எடுத்தேன். ஆமாமா நான் தானமா வச்சேன். குடுறத கூட என்ன போற? வேற என்னடா எடுத்துக்கறாங்க? கத்திரிக்காய் எடுத்துக்கேன், தென்னை எடுத்துக்கேன். என்ன இன்னொன்னு வேணும்? துளசி எடுத்துக்கேன். கத்திரிக்காவா? கத்திரிக்காவா? கத்திரிநாத் எடுத்துக்கேன். கத்திரிநாத் எடுத்துறாங்களா? இது என்னது? தென்னங்கன்னு எடுத்துறாங்களா? ஆமா அதெல்லாம் ஓகே. எல்லாத்தையும் 3 கத்திரிநாத்து, வெங்காயத்தாளு, துளசி, வெங்காயத்தாளு, துளசி கொடுத்து விட்டுரு. மல்லிகை கொடுத்து வச்சிடுறா. அது கொடுத்தா கூட இல்ல, நான் எதுவுமே வேணாம் போ. சாமி ரெண்டு கண்ணு சேர்த்து வாங்குறேன்னு சொன்னாங்கண்ணே, அதானே ப்ளீஸ்ண்ணே விடுங்கண்ணே. மல்லிகை பூடா. அப்புறம் எதுனா பேச போறேன். நம்ம மல்லிகை பூ நான் யாரும் வச்சுக்க மாட்டாங்களா? இல்லங்க, உங்க வயசுக்கு மல்லிகை பூ தேவையா? எந்த வயசு வச்சேன்? பூ தான். மல்லிகை பூ தான் இளம் வட்டம் தான் வச்சுக்கணும்னு அர்த்தமா? அது மனமா இருக்கிறதுங்க. இருந்துட்டு போடும். நீ கொடுத்தா கூட இல்லைன்னா நீயே வச்சுக்கோ. அம்மா 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 எதுவும் நினைச்சிக்காதீங்க அம்மா, வாங்கிக்கோங்கம்மா, நாளைக்கு வாங்கிக்கோங்க. அவன் என்ன மல்லிகை பூ வைக்க கூடாதுன்னு சொல்றான்? அவன் யாரு? எனக்கு என் புருஷனே சொல்ல மாட்டான். இது யார் சொல்றது மல்லிகை பூ நான் வைக்க கூடாதுன்னு? செடி கொடுக்க மாட்டேன் சொல்றது? இழுத்து போட்டு அடிச்சு சொன்னேன். வாங்குறேன்னு சொல்லிட்டாங்கண்ணே, திரும்ப வந்து வாங்குறேன்னு சொல்லிட்டாங்க. ஒண்ணு இல்ல, இந்த காஞ்சி போன செம்பருத்தி இருக்குல்ல, அதை கொடுத்து விட்டுறேன். கிழவிக்கு கரெக்டானது அந்த செம்பருத்தி பூ தான், அதை கொடுத்து விடு. நக்கெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. இல்லங்க இல்லங்க செம்பருத்தி உன்னால நீதான் கூப்பிட்டா வெளில போனாக்க நம்ம கொடுக்க முடியாது. நாளைக்கு மல்லிகைப்பூ சேர்த்து விட்டுறேன். பிசினஸ் பண்ண வேணாமா இந்த ஆளுக்கு? சரி குறா குறா மல்லிகைப்பூ கொடுத்து போயிட்டு போறா, கொடுத்துறேன். நீ ஒண்ணே எனக்கு நாளைக்கு போயிட்டு போதா கொடுத்துறா, ஃப்ரீயா கொடுத்துறா. அம்மா ஃப்ரீயா இல்ல ஃப்ரீயா ஃப்ரீயா எனக்கு வேணாம். அண்ணா பில்லு மட்டும் போட்டு கொடுங்கண்ணே, பில்லு மட்டும் போட்டு கொடுங்கண்ணே. அம்மா இருங்கம்மா, என்னம்மா இப்பதான் கேட்டீங்க? நம்ம ஓசில கொடுக்குறேன் மாறி மாறி பேசுறேன். குத்துறேன்ற உங்க வயசுக்கு செம்பருத்தி போட்டு தான் கரெக்டா இருக்குண்ணே. தப்பா இது என்ன? உங்களுக்கு என்ன ஒரு 25 வயசு இருக்குமா? 25 வயசுல வந்து மல்லிகைப்பூ வைக்கலாமாடா? செம்பருத்தி பூ வச்சுங்க, உங்க வயசுக்கு ரொம்ப அழகா இருப்பீங்க செம்பருத்தி பூ வச்சா. என்னங்க நீங்க மொத்த மல்லி செடி எடு. அந்த என்ன சொல்றான் நான் பாக்க. மொத்த எடு மல்லி செடியா. அவரு நம்ம குதிக்கிறாரு. என்னடா பண்றீங்க? அண்ணே மொத்த மல்லி வேணுமாமா? மொத்த மல்லி சரி கொடுத்து தொலைடா. எனக்கு எதுவுமே வேணாம். அம்மா எடுத்து வச்சுட்டேம்மா, எல்லாம் மறுபடியும் பூச்செடியும் வச்சுட்டேம்மா. இருங்கம்மா. என்ன கஷ்டமா புடிச்சு நீ? என்ன அவன் அடிக்கிற? நான் உன் கூட வேலை செஞ்சா அவன் அடிப்பேன். நாடிட்டுமா உன்ன? நீ ஓனரா கூட இரு, நான் அடிப்பா உன்ன. என்னம்மா போமா. போமா. குடுத்துரு. மரியாதை இல்லாம பேசாத. போமா. அந்த வெள்ளை செம்பருத்தியா குடுத்து விட வேண்டியதானே? மொத்த மல்லி வை. மண்டையில தேய்ச்சி குளிப்பாங்க, வேற பொடுகா இருக்குடா மண்டையில. அது அந்த செம்பருத்தி கொடுத்து விடுறேன். தொலைச்சிடா, என்னால கண்டுபிடிச்சிட முடியுமா? ஓப்பனா சொல்லிடுறேன். தொலைச்ச பொருளை நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அது மல்லி வேணுமாமா? சரி கொடுத்து விடு. எத்தனை மல்லியா? 6 மல்லிகை பூனே. 6 மல்லி. இது தென்னங்கண்ணு. தென்னை. ஆமாண்ணே. ஒரு ஆலமரம். ஆமாண்ணே. ஒரு ஆலமரம். இல்ல உங்களை சொல்லுங்க, உங்களை சொல்லுங்க. நாங்க துளசி ஆலமரம் சொல்லுவோம். ஆலமரம் இருக்கு. அத மாதிரி யாரை பார்த்து ஆலமரம்ன்ற? இங்க ஆலமரம் இருக்கு. ஆலமரம் கண்ணுக்கு தெரியலடா? ஆலமரம் கண்ணுக்கு தெரியல? தெரியல உன் கண்ணுக்கு? அடிச்சுடு நான் வச்சுக்கோ. என்ன செடி இருக்குன்னு தெரியுதா இங்க? தெரியுதுங்க ஆலமரம். ஏமாந்தா நான் அவன அடிக்கிறேன். என்கிட்ட வந்து பேசு. என்ன செடின்னு நான் சொல்றேன். குத்துறேன். சும்மா ரேட் மட்டும் போட்டு காசு போயிட்டு போய் எத்தனையோ பேர் கொடுத்துறோம் நம்ம ஓசில. ஓசி நீயே வச்சுக்கோ. ஓசில கொடுத்துறோம். சும்மா கொடுத்துறேன். கூப்பிட்டு கொடுத்துடுறா. வந்து வாங்கிக்கம்மா, வாமா.
சும்மா இரு, எனக்கு ஒண்ணு வேணாம்னு சொல்லிட்டு இல்ல. இன்னும் ஓனர் அப்படி பேசுறாரு, நம்ம எனக்கு தேவையில்லப்பா. நம்ம மல்லியே வைக்க கூடாது. அம்மா இது ஒரு பிராங்க் வீடியோமா, இது ஃபன் வீடியோமா. இது என்ன பண்ணு வீடியோ? அதுக்காக மல்லிகை போய் கூடாதுன்னு அர்த்தம். அம்மா இது ஒரு ஃபன் வீடியோமா. வாங்கம்மா பண்ணு வீடியோ. வாங்கம்மா, எனக்கு ஒண்ணு தேவையில்லப்பா. ஃபன் வீடியோமா, ஃபன் வீடியோமா. இது ஒரு மல்லிகை வைக்க கூடாது. இது ஒரு கேமரா பிராங்க் வீடியோமா. இது எதுவும் நினைச்சுக்காதீங்கம்மா. அண்ணா ஆமா சாரிம்மா, சும்மா ஒரு பண்ணு கடைக்காரங்க பண்ண சொன்னாங்க, அதுக்குதான். அதுக்காக என்ன பத்தி எப்படி இருக்குன்னு தெரியல உங்களுக்கு. சும்மா சும்மா அது சும்மா உங்க மல்லி, உங்களுக்கான மல்லி, எங்களுக்கான மல்லி. அது மல்லியை கொடுக்குறீங்களா? மொத்த மல்லி, எல்லா மல்லியும் உங்களுக்கு தான். நீங்க ஓனர் கிட்ட பேசிட்டு கொடுங்க. அது ஓனர்கிட்ட பேசி நான் மல்லி உங்களுக்கு சும்மாவே தரேன். காமெடி வீடியோவா பண்ண, தப்பா நினைச்சாதீங்க. மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல் களம் வந்து ஒரு பயங்கரமான முறையில் வந்து சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு திரு ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்றிருக்கார். அதுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தென் வந்து நாங்கள் வந்து இலவசமே வேண்டாம், ஒரு புதிய ஒரு அரசியல் நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோம். இன்று வந்து இலவசம், அதே நாங்கள் எந்த இலவசம் வேண்டாம்னு நினச்சி நாங்கள் வாக்களித்தோமோ அதே இலவசத்தை எடுத்துக்கிட்டு இன்றைக்கி ஒரு அரசு வந்திருக்கு. அதுக்கு அவங்களோட பணிகளை சிறப்பாக செய்யணும். இலவசத்துக்கு கொடுத்த வாக்குறுதிகளை தயவு செய்து கொடுக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். மீண்டும் இந்த தமிழகத்தில் இலவசமே இல்லாத ஒரு அரசு வரும் வரை நாங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த மரக்கன்களை நாங்கள் எங்களுடைய சார்பாக, எங்களுடைய யூடியூப் சேனலோட சார்பாக ஒவ்வொருவருக்கும் நாங்கள் மரக்கண்ணை கொடுக்கலான்னு இருக்கோம். இலவசத்தை தவிர்த்து ஒரு அரசியல் இங்கே வந்துட்டாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்க மாட்டீங்களான்னு நீங்கள் கேட்கலாம். அப்படி ஒரு அரசு இங்கே அமைச்சிட்டாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொருவரும் தானே முன் வந்து நிறைய மரக்கன்களை நடுவார்கள். ஸோ அதுக்கான நம்பிக்கையை மனதில் வச்சு தான் இந்த செயல் நாங்கள் செய்கிறோம். ஸோ மீண்டும் இந்த தமிழகத்தில் இலவசத்தை ஒழித்து இலவசமே இல்லாத ஒரு அரசியல் இங்கே அமைகிற வரைக்கும் எங்களோட பணிகளை நாங்கள் சிறப்பாக செய்வோம். அம்மா கண்டிப்பாக இது வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் வைக்கணும், ஓகேங்களாம்மா? அதுக்கு டெய்லியும் பராமரித்து எப்படியாவது நீங்கள் அதை கொஞ்சம் வளர்த்து மேலே கொண்டு வந்துடுங்க. நம்ம நாட்டில் வந்து இயற்கை வளங்கள் நிறைய அழிக்கப்படுது, திரும்ப நாம தான் அதை உருவாக்கணும். ஸோ தயவுசெய்து இந்த மரங்களை வந்து ஒரு பாதுகாப்பான இடத்துல நீங்கள் வச்சு அதுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி நீங்கள் வளர்க்கணும். அதுக்கு ரொம்ப வேண்டி விரும்பி கேட்குறோம். நன்றி. ஹாய் கைஸ், நம்ம நாகை 360 யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்ட் ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஸ்பெஷல் ஆஃபரா ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். நீங்க எந்த பிராண்டா இருந்தாலும் சரி, வெறும் 1000 ரூபாயிலிருந்து 7000 ரூபாய்க்குள்ள உங்க பிராண்ட் நாங்கள் ப்ரொமோட் பண்ணி தரோம். அது மட்டும் இல்லாமல் யூடியூப்ல பார்த்தீங்கன்னா 26 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கோம். ஃபேஸ்புக்ல பார்த்தீங்கன்னா 32 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம். அதே இன்ஸ்டாகிராம்ல பார்த்தீங்கன்னா 10 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம். இந்த ஆஃபர் குறிப்பிட்ட நாளுக்குள்ள தான். எந்த பிராண்டா இருந்தாலும் சரி, வெறும் 1000 ரூபாயிலிருந்து 7000 உங்க பிராண்டை ப்ரொமோட் பண்ணி தரோம். சோ உடனே ஸ்கிரீன் தெரிஞ்ச நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க, உங்க பிராண்டை நாங்க ப்ரொமோட் பண்ணி தரோம். சோ இந்த வாய்ப்பை நீங்க மிஸ் பண்ணாம உடனே யூஸ் பண்ணிக்கீங்க.